வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வெள்ளை சாம்பார். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து தண்ணியாக வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை மேலே ஊற்றி சாப்பிடும் போது ஒரு இட்லியாக உள்ளே போய்கிட்டே இருக்கும். இது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து துவரம்பருப்பு வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 4 தக்காளி எடுத்திருக்கேன், 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து தக்காளி வெங்காயத்தை இப்போ பருப்பில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு 10-15 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு வேக வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து குக்கர் மூடி போட்டுட்டு இதை வேக வச்சுக்கலாம். இது 2 விசில் வரணும், அதுக்கு மேலே விட வேண்டாம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா இப்படி மலர்ந்து எப்படி வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வெந்திருக்கணும். இப்போ இந்த சாம்பார் நம்ம தாளிச்சிக்கிறதுக்காக இப்போ நான் கடாய் வைக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கணும். நான் வந்து 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். அடுத்தது 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். அடுத்து காஞ்ச மிளகாய், குண்டு மிளகாய் சேர்க்குறேன். ஒரு 6-7 சேர்த்துக்காங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு இதுதான் சேர்க்குறோம், வேறு எதுவும் சேர்க்கலை. அதனால் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு 1/2 வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கலாம். இது வந்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா ப்ரௌனாக வதக்கணும், பொன்னிறமாலாம் வதக்க வேண்டாம். நல்லா கருக வறுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கணும். பாருங்கள், அப்படி கருக வதங்கியிருக்கு பாருங்கள். இது போல் ரொம்ப கறியை விட்டுறக்கூடாது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே விட்டோம்னாக்கா ரொம்ப கருகிடும், அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வந்து பருப்பில் இருக்க எக்ஸஸாக இருக்கிற இந்த தண்ணியை நம்ம அதிலேயே நம்ம வடிகட்டிக்க போகிறோம். இப்போ இந்த பருப்பில் இருக்கிற தண்ணியை வந்து வடிகட்டிக்கிறேன். இப்போ அதை வடிகட்டுறதை வந்து நான் வீடியோ எடுக்க முடியல. இப்போ வடிகட்டிட்டேன். இதை வந்து நான் வந்து மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்க போகிறேன். இந்த தக்காளிலாம் நல்லா மசியணும், அந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து கடைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம கொதிக்க வச்சுருக்கிற இந்த தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது இந்த சாம்பார். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு டிஃபனுக்கு. பாருங்கள், தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து கொதிக்கணும். இது கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் ரெடி ஆகிடும். பாருங்கள், எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். இந்த தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து இப்போ இது பாருங்கள் கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ இதில் வந்து கொத்தமல்லி தூவிக்கிறேன். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசையோட ஊற்றி சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.